ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான இக்கா அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, சௌரியா அப்படின்ற ஒரு நபர் சோமா அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணி நடு ரோட்ல வீசிட்டு போயிடுறாருங்க. கில்லர் யாரு அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு தெரியும். ஆனா இந்த படத்தோட கதை அது கிடையாதுங்க. இந்த கில்லரை நீதிமன்றத்துல நிரபராதின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இந்த வழக்கு வருதுங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான லாயர். இவன் தான் கில்லர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வாதாடுவாரு? இவனுக்காகலாம் வாதாட முடியாது அப்படின்னு நிராகரிக்க. பர்சனல் ரீசன்ஸ்னால இவனுக்கு ஆதரவா நீதிமன்றத்துல வாதாட வேண்டியதா அமையுது. ஒரு கொலைகாரனை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்ல போராடுறாருங்க. கடைசியா ஒரு கொலை குற்றவாளியை நிரபராதி அப்படின்னு கோர்ட்ல நிரூபிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. படம் ரொம்ப பரபரப்பா போகும். அதே சமயம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல இருக்குதுங்க. கிரைம் த்ரில்லர் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சௌரியா அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட பையங்க. இப்போ ஒரு பப்புக்கு குடிக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட பேரு சோமா. அந்த பொண்ணு கூட பேசுறாரு, பழகுறாரு. அவருடைய கார்ல ஏத்திக்கிட்டு அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்காருங்க. அது ஒரு கருப்பு நிற காருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது சிரிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. இந்த சௌரியாவுடைய காரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில வந்து நிப்பாட்டப்படுது. அந்த வழியா சைக்கிள்ல டீ வித்துட்டு வர நபர் பாத்தீங்கன்னா இந்த காரை கவனிக்கிறாரு. டீ வாங்குறதுக்காக தான் வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க போல அப்படின்ட்டு இவர் ஒரு கப்புல டீ எடுத்துட்டு அந்த கார் கிட்ட போறாருங்க. பட்டுன்னு அந்த காரோட டோர் ஓபன் ஆகுது. காருக்குள்ள இருந்து இந்த சோமா கழுத்தெல்லாம் ரத்தத்தோட கீழே விழுகிறா. அதை பார்த்ததும் இந்த டீ வியாபாரி பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாருங்க. அதே சமயம் அந்த கருப்பு நிற காரும் ரொம்ப வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டீ வியாபாரி இருக்கிறார் இல்லையா, இவர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்ததையும் சௌரியா பார்க்கல. டீ எடுத்துட்டு வரும்போது அவர் இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் சௌரியா கவனிக்கலங்க. சௌரியாக்கே தெரியாம இந்த டீ வியாபாரி ஒரு ஐ விட்னஸா மாறி இருக்கிறாரு. அங்க கட் பண்ண ஹீரோடைய மனைவியை காட்டுறாங்க. தன்னுடைய பொண்ணு சாம கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நீச்சல் போட்டிக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த போட்டியில தன்னுடைய பொண்ணு தான் வின் பண்ணுவா அப்படின்னு ஆவலோட ஹீரோடைய மனைவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டியும் சிறிது நேரத்துல தொடங்குது. அங்க கட் பண்ணா ஜஸ்டிஸ் அண்ட் லா அப்படின்ற தலைப்புல அட்வொகேட்டுங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கண்டக்ட் பண்ணப்படுதுங்க. அதுல பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்றவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமசாலியான அட்வொகேட்டுங்க. எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் கைமீறி போற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்துல மொத்த ஆட்டத்தையும் தலையிலா மாத்தக்கூடிய டேலண்ட் ஹீரோக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே சமயம் நேர்மையான ஆளுங்க கூட மட்டும்தான் இவர் வேலை செய்வாருங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்லாம் கேட்டா இவர் வேலை பார்க்க மாட்டாருங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவங்களுக்கு சாதகமா வாதாடி அவங்களுக்கான நியாயத்தை எப்போதுமே உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா தான் கிட்ட இருக்கக்கூடிய அட்வொகேட் அப்படின்ற பவரை இந்த சமுதாயத்துல நல்ல விஷயத்துக்காகவும் நேர்மையான விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு இருக்காருங்க. ஸ்டேஜ்ல ஏறி நான் இப்போ ஒரு கதை சொல்றேன், எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை தொடங்குறாருங்க. ஒரு சொகுசு காரு 250 கிலோமீட்டர் வேகத்துல சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த காரோட ஓனர்னால அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால கார் நிலை தடிமாறி பிளாட்ஃபார்ம்ல ஏறி பறக்குது. அந்த நேரம் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த 3 பேரு கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போறாங்க. அங்க தூங்கிட்டு இருந்த நிறைய பேருக்கு படுகாயம் ஏற்படுது. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் யாருன்னு பார்க்கும்போது இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரருடைய பையன், பணத்து முறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பையன். இந்த பையனுடைய வழக்கு கோர்ட்ல நிக்கும்னு நினைக்கிறீங்களா? இதே சினாரியோல இன்னொரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. அங்க ஒரு லக்ஸரி காருக்கு பதிலா ஒரு லாரி ஒன்று வருது. அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து பிளாட்ஃபார்ம் மேல ஏறுது. அங்க இருந்த 3 பேர் இறந்து போறாங்க, நிறைய பேருக்கு படுகாயம் ஏற்படுது. சோ இந்த ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த வழக்குல தீர்ப்பு சரியா வருமா அப்படின்னு கேட்டா எஸ், கரெக்டா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லாரி டிரைவர் ஒரு ஏழை, அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்ல. அதனால அவனால கேஸ் ஜெயிக்க முடியாது. சோ தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும். சட்டத்து முன்னாடி ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டில அப்படி கிடையாது. நீதி தேவதை கண்ணை மூடிட்டு தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து பார்ப்பாங்க, கூண்டுக்குள்ள நிக்கிறவங்க ஏழையா பணக்காரங்களா அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் தி டே பாதிக்கப்படுறது ஏதாவது ஒரு ஏழையா தான் இருப்பான். இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாம் சட்டக்கல்லூரியில சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்மளே நம்ம மனசாட்சிக்கு பொதுவா கத்துக்கிட்டாதான் உண்டு. எந்த கேஸை எடுக்கணும், எந்த கேஸை எடுக்க கூடாது அப்படின்ற விஷயம் நம்ம மனசாட்சிக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கணும். நீதிமன்றத்துல நம்ம வெற்றிக்காக வாதாடக்கூடாது, உரிமைக்காக வாதாடணும் அப்படின்னு இவர் பயங்கரமா ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. பேரலா ஹீரோடைய மனைவி பொண்ணை நீச்சல் போட்டியில கலந்துக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க இல்லையா. போட்டி தொடங்கப்படுது. தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணோடைய மூக்குல இருந்து ரத்தம் வந்து தண்ணிக்குள்ளேயே அவன் அன்கான்சியஸ் ஆகிறா. உடனடியா அங்க இருக்கிறவங்க எல்லாம் களத்துல இறங்கி ஹீரோடைய பொண்ணை ரொம்ப சேஃபா காப்பாத்தி வெளியில எடுத்துட்டு வராங்க. உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு இந்த தகவல் தெரிய வருது. அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து பார்த்தா ஹீரோடைய பொண்ணு நல்லா தான் இருக்கா. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இது முதல் தடவை கிடையாது, அடிக்கடி எனக்கு நீச்சல் அடிக்கும் போது மூக்குல இருந்து ரத்தம் வந்துரும். அதற்கு காரணம் மூக்குக்குள்ள தண்ணி ஏறதுனாலதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ஓகே தான் டாடி, நான்
நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்ப டாக்டர் இவங்க 2 பேர்த்த கூப்பிட்டு ஆக்சுவலா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்குது, அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஆனா உங்க 2 பேர்த்தையும் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஏன் என்னாச்சு டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க, எங்களோட புரோட்டோகால் படி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸுக்காக தான் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய மனைவி மற்றும் பொண்ணு 3 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹீரோட ஆபீஸ்ல இருந்து கால் வரும். சடனா கிளம்பி போனீங்களே, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்ல, வேற ஆல்ரைட் அப்படின்றாருங்க. அதுக்கப்புறம் இவர் டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜெனரலா டாக்டர்ஸ் ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா தான் புரியாது, ஆனா இந்த வாட்டி டாக்டர் பேசினதே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட மனைவி சொல்லுவாங்க, நீங்க அதை இதையும் நினைச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் ஹீரோடைய பொண்ணு வழக்குல ஏதோ ஒரு விஷயத்த சஸ்பெக்ட் பண்றாரு போலங்க, அதனாலதான் இவங்களையும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோ டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் முழுக்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தமே அந்த வழக்கு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌரியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட பையன் சோமா அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான், அட்டாக் பண்ணி ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, சோமா சாக கிடையாது, உயிருக்கு இக்கட்டான சூழ்நிலையில இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, வாயை திறந்து பேசுற அளவுக்கெல்லாம் அவ ரெக்கவர் ஆகலங்க. சோ இந்த வழக்கு பத்தி பேசுறதுக்காக இந்த சௌரியாவோட அப்பா வர சொல்லி இருக்கிறாரு, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது. சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. சௌரியோட அப்பா பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஒரு பெரிய மரத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த மரத்தோட வேர்ல கை வச்சாலே போதுமானது. அரசியல்வாதிகளுக்கு அந்த வேறு தன்னுடைய குடும்பம் தான். என்னோட எல்லா லீகல் விஷயங்களையும் உங்க கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வழக்கை நீங்க எடுத்துக்கல அப்படின்னா மக்கள் எல்லோருமே நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நியாயமான லாயர், அதனால நீங்க இந்த வழக்கை எடுத்து என் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்ற மரியாதைக்காக வந்தேன், நான் கண்டிப்பா உங்க பையனோட வழக்கை எடுக்க போறது கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாருங்க. ஆனா இந்த சௌரியா என்ன சொல்றேன் அப்படின்னா, அதனால உங்க சாதனை எதுவும் வீண் போகாது, ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யாத ஒரு நிரபராதி தான் அப்படின்ற மாதிரி இந்த சௌரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கா இந்த சௌரியாக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அந்த ப்ராப்ளத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த சௌரியாக்காக வாதாட மாட்டேன் அப்படின்றாரு. சௌரியாவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கை நீங்க எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதிசயம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோவோட லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வழக்கை எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம், இந்த வழக்கை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பிரஷர் போடுறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட கிளையண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது என்னோட உரிமை, அதனால அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாருங்க. அப்பதான் டிவில பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது இந்த சௌரியாக்கு எதிராக வாதாடுறதுக்காக அரசு தரப்புல இருந்து கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு லாயரை நியமிக்கிறாங்க. அந்த கோபாலகிருஷ்ணனுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதுனால அவரை உடனடியா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவரோட ரீப்ளேஸ்மெண்டா மதுரா அப்படின்ற ஒருத்தங்களை வாதாட வைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுராக்கே ரொம்ப அதிசயமா இருக்குது, ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் நம்ம கிட்ட வருது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு தரப்பு லாயர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பையன் வழக்கு. மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது இந்த வழக்குல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அதனால சீக்கிரமா இந்த வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருதுங்க. உடனடியா நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை கூப்பிட்டு டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஹீரோடைய பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் சொல்றீங்க, மேபி லேப்ல டெஸ்ட் ஏதாவது மிஸ்டேக்கா வந்திருக்கலாம், நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கும்போது நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், 100% உறுதியா சொல்றோம், இது குழந்தையோட அப்பானாலேயோ அம்மானாலேயோ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப சுற்றுச்சூழல்ல ஏகப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கு, சோ அந்த சுற்றுச்சூழல்ல ஏற்பட்ட ப்ராப்ளம் காரணமா தான் உங்க பொண்ணுக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பட்டினி ஹீரோ சொல்றாரு, என்ன செகண்ட் ஒப்பீனியன் ஏதாவது வாங்கலாமா, வேற டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த டாக்டரே சொல்றாரு, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது, நீங்க எங்க போனாலும் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் வரும், அதே சமயம் உங்க குழந்தை இறந்துருவாளோ அப்படின்னு நினைச்சு பயப்பட தேவையில்ல, மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது முன்ன மாதிரி கிடையாது, நல்லாவே வளர்ந்துருச்சு, மெடிக்கல் டேர்ம் படி அம்மா அப்பாவோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு செல்லை எடுத்து அந்த பொண்ணோட உடம்புல பொறுத்துறதன் மூலமா அந்த பொண்ணை ஈஸியா நம்மளால குணப்படுத்திட முடியும், சோ அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் உங்க 2 பேர்த்த நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், பட் உங்க 2 பேர்த்தோடது அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகல, அதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஹீரோடைய பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஹீரோக்கு பிறந்த குழந்தை கிடையாது. டாக்டர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஒவ்வொரு நொடியும் அவ ஆபத்துல இருக்கிற அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க, பெத்தவங்களோட டிஎன்ஏ இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோடைய பொண்ணும் சரி அந்த குழந்தைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட போய் நான் பேசலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடைய மனைவி சொல்றாங்க, அவன் நமக்காக ஹெல்ப் பண்ண வருவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, அவன் ஹெல்ப் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பயாலஜிக்கல் ஃபாதரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற யாரும் கிடையாது,
இந்த சௌரியா தான். சோ இந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ஹீரோ இந்த சௌரியாவோட கேஸை எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப தான் பொண்ணோட உசுரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சௌரியா கிட்ட போய் கேட்கும்போது சௌரியா சொல்றான், உன்னை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா நீயே இறங்கி வர பாத்தியா, காலையில சொல்லிட்டு போனேன் மிராக்கல்னு ஒண்ணு நடந்தாதான் நான் கேஸை எடுப்பேன்னு. அதான் மிராக்கல் இதுதான் போல. உனக்கு ஒண்ணு சொல்லவா, நான் ஒன்னும் நீ லாயரா வரணும்லாம் எதிர்பார்க்க கிடையாது. உன்னை கூப்பிட்டது என்னோட அப்பா தான். வந்த இந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு என்ன நிராகரிச்ச, கிளம்பி போயிட்டு இப்ப நீயா மறுபடியும் தேடி வந்திருக்க. உன்ன மாதிரி நான் நிராகரிக்க மாட்டேன். உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இப்ப நீ நான் கேட்கறத செஞ்சுதான் ஆகணும். இந்த கேஸை எடுத்து என்ன நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன காப்பாத்து. நான் உன் பொண்ணுக்கு உதவி செய்யறேன். சரி என் பொண்ணுக்கு உதவி செய்யறேன். நீ இந்த வழக்கை ஜெயிச்சு ஹீரோ ஆயிரு. என்னோட அப்பாவோட முகத்துல சிரிப்ப வரவை நான் என் போன் மேரவை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவன் டீல க்ளோஸ் பண்றான். ஹீரோக்கும் தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியலங்க. இந்த வழக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இவனும் தன்னுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக சாம்பிள் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இந்த ஒரு சூழ்நிலையில மதுராக்கு தகவல் தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு சாதகமா வாதாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுராக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது. மதுரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் ஒரு ரோல் மாடல். நம்ம ஹீரோ இந்த வழக்கு எடுக்கிறாரு, அவருக்கு எதிராக நம்ம வாதாட போறோமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இன்ட்ரெஸ்டே இல்லாம வேற வழியே இல்லாம ஒரு மாதிரி நடைபணமா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்தது, சௌரியாவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. 1000 பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஒரு வார்த்தை ஹீரோக்கு மன நிம்மதியை தருதுங்க. இப்ப அபிஷியலா சௌரியாவை பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கு கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிக்குது. அரசு தரப்பு வக்கீலான மதுரா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை ஒரு பக்கம் தொடங்குறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ தன்னோட டீம் கிட்ட இந்த வழக்கு பத்தின ஃபேக்ட்ஸை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய டீம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 30 10 மணிக்கு சௌரியா பப்புக்கு போயிருக்காரு. பப்ல வச்சு சோமாவை மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 11:45 இவங்க 2 பேரும் வெளியில கிளம்பிட்டாங்க. பார் அட்டெண்டரோட வாக்குமூலம் என்ன அப்படின்னா 10 மணிக்கு வந்து இவங்க 2 பேரும் குடிச்சுக்கிட்டே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. 11 மணி அளவிலேயே இவங்க அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 11:45 இவங்க 2 பேரும் ஒன்னா தான் வெளியில கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் நடு ரோட்ல ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கிறா. அதுக்கப்புறம் இவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்த விஷயம். ஹீரோடைய கேள்வி என்னன்னா, அந்த சோமா கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே அவங்க எங்க போனாங்க, அவங்க இவளை போக விட்டுட்டாங்களா அப்படின்னு அந்த டேட்டாஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா அரசு தரப்பு லாயரான மதுரா இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோமாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த வரவழைச்சு பார் சிசிடிவி ஃபுட்டேஜஸும் பார் அட்டெண்டர் சொன்ன வாக்குமூலமும் போலீஸ்காரங்களுக்கு போதுமானதா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அது போதுமானதா இல்ல. நீங்க 2 பேரும் சோமா கூட இருக்கக்கூடிய பெண்கள் தானே. சௌரியா கிட்ட பேசும்போதோ சிரிக்கும் போதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலா, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய டீம் புது ஃபைண்டிங்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சோமா அப்படின்ற பொண்ணோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் எல்லாம் கிடையாது. இவளுடைய பேட்டர்னே வந்து பணக்கார ஆண்களையா பார்த்து டார்கெட் பண்றது, அவங்க கூட பழகிறது, ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வாழ்றதுன்னு இருந்துகிட்டு இருக்கா. சோஷியல் மீடியால கூட நிறைய பணக்கார பசங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோக்கு கோவம் வருதுங்க. என்னைக்குமே பொண்ணுங்களுடைய நடத்தையை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நானும் எப்போதுமே எந்த பொண்ணோட நடத்தை பத்தியும் தப்பா பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு 12 மணிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்துல ரோட்ல விழுந்து கிடந்திருக்கிறா. இந்த வழக்குல ஒரு ஐ விட்னஸ் இருக்காரு. அவர் தான் அந்த டீ வித்தவர். அவரோட பேர் விஜய்ங்க. அவர்கிட்டயும் அரசு தரப்பு லாயர் வந்து நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சௌரியாவை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சௌரியாவை உள்ள தள்ளுறதுக்கு அரசு தரப்பு லாயர் மதுரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இந்த சௌரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஜெயில சொகுசா பிளே ஸ்டேஷன்ல கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சௌரியா நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும்னா சௌரியா சம்பவம் நடந்த டைம்ல எங்க இருந்தா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். உடனே சௌரியாவுடைய மனைவியான கௌரி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது சௌரியாவோட மனைவி என்னுடைய கணவர் 1 மணிக்கு வீட்டுல தான் இருந்தாரு, அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மனைவியோட ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது, வேற யாராவது விட்னஸ் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப அரசு தரப்பு லாயரோட இன்வெஸ்டிகேஷன்ல சோமா அப்படின்ற ஒரு பொண்ணு ரோட்ல கடந்தப்போ இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தவங்க தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய நிலைமை கவலைக்கிடமா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவளுடைய கழுத்து பகுதியில நரம்பு டேமேஜ் ஆயிருந்திருக்குதுங்க. அந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறா. மர்டர் அட்டெம்ப்ட்க்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது அரசு தரப்பு லாயரோட டீம் சொல்றாங்க கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய காயத்தை வச்சு பார்க்கும்போது காரோடைய சாவியை வச்சுதான் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே சமயம் சௌரியா பயன்படுத்தக்கூடிய ஆடி Q7 அப்படின்ற அந்த காருக்கும் கீ இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ வர லக்ஸரி கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ சென்ட்ரியோட வருது. பட் சௌரியா வச்சிருக்கக்கூடிய காரு கீ என்ட்ரி தான். சோ அதனால கீ மூலமா குத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதே எவிடன்ஸா சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு மதுரா சொல்லிடுறாங்க. அப்பதான் டீம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சௌரியா அவருடைய காரை கார் வாஷ் காமிச்சிருந்திருக்காரு. அதுவும் குறிப்பா கெமிக்கல் வாஷ் வந்து பண்ணியிருந்திருக்காரு. இதை கண்டிப்பா கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியும். இவர் தான் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய டீம் இந்த விஷயத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ கேக்குறாரு கார் வாஷ்க்கு ஷெட்யூல் ஏதாவது பண்ணியிருந்தாரா அப்படின்ட்டு. இல்ல ரேண்டமா தான் கொண்டு போய் விட்டுருக்காரு அப்படிங்கும் போது ஹீரோக்கு இந்த வழக்குல ஒரு தடுமாற்றம் வர மாதிரி தாங்க தெரியுது. இன்னொரு பக்கம் அரசு தரப்பு லாயர் கேக்குறாரு அந்த பொண்ணோட உடம்புல ரேப் நடந்ததற்கான தடயம் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்ட்டு. அப்போ மதுராவுடைய டீம் சொல்றாங்க ரேப் நடந்ததற்கான தடயம் எதுவும் கிடைக்கல, ஆனா இந்த பொண்ணு அட்டாக் பண்ணும்போது
வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கா. அதற்கான தடயமெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணோட நகை இடுக்குல இருந்து சில பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்தோம். சோ அது வந்து சௌரியா கூட மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க. சோ ராத்திரி சௌரியா கூட தான் இந்த பொண்ணு இருந்திருக்கா அப்படின்றத இதை வச்சு கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியுங்க. அரசு தரப்பு லாயரான மதுரா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. குற்றம் நடந்திருக்குது, மோட்டிவ் இருந்திருக்குது, வாய்ப்பும் கிடைச்சிருந்திருக்குது, டிஎன்ஏ சாம்பிள்ஸும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இதை வச்சு பார்க்கும்போது சௌரியா தான் குற்றவாளின்னு நமக்கு தெளிவா தெரியுது. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, எப்போதுமே நேர்மைக்கு பக்கம் நின்னு வாதாடக்கூடிய அட்வொகேட் தான் நம்ம அர்ஜுன். எதற்காக சௌரியாக்காக வாதாடுறதுக்காக இந்த வழக்கை எடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த வழக்குல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி மதுரா சொல்றாங்க. நம்ம ஹீரோ தன்னோட டீம் கிட்ட சொல்றாரு, வழக்கு விசாரணை நாளைக்கு தொடங்குது, நாளைக்கு வரப்போற விட்னஸ் லிஸ்ட கொஞ்சம் மாத்திடுங்க அப்படின்றாருங்க. இன்னொரு பக்கம் மதுரா தன்னோட டீம் கிட்ட ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்ட வழக்குல ஒரு வழக்குல கூட தோத்ததே கிடையாதுங்க. அடுத்த நாள் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோவும் சரி மதுராவும் சரி வாதாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு வெளியில நிறைய பேர் போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மதுரா வராங்க. மதுரா கிட்ட மீடியாக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, உங்களால அர்ஜுனை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ட்டு. ஆனா யாருக்கும் பதிலளிக்காம கோர்ட்டுக்குள்ள நுழையறாங்க. அப்பதான் தெரிய வருது, மதுரா முதல் நாளே பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, டிராபிக் அப்படின்னு சொல்ல, நாங்களும் நீங்க வர அதே வழியில தான் வந்தோம், நாங்க மட்டும் என்ன ஹெலிகாப்டர்லயே வந்தோம் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்ப சௌரியாவை கூண்டுல நிப்பாட்டி நம்ம ஹீரோ இந்த வழக்கு விசாரணையை தொடங்குறாருங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணோட அம்மா, அதாவது சோமாவோடைய அம்மா கோர்ட்ல உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுவுறாருங்க. ஜட்ஜ் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு, எமோஷனல் ஆகாதீங்க, டைம் எடுத்து கூட நீங்க விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கும் போது இவர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னோட குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, என்னால எதையும் என் வீட்டுல பேச முடியறது இல்ல, அதனால என்னோட தனிமையை போக்கிக்கணும், நான் நினைக்கிறத ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் பப்ல வச்சு சோமாவை நான் பார்த்தேன். அவ என் கூட நல்லா பழகுனா, என்ன ஜட்ஜ் பண்ணவே கிடையாது. அதனால டின்னர் போலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவளும் என் கூட வரேன்னு சொல்லிட்டா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டின்னருக்கு கிளம்பணும். கார்க்குள்ள போய் உட்கார்ந்த உடனே நான் உணர்ச்சி வசப்பட்டு அவளை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவ என்ன தடுக்க கிடையாது, தாக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். டோர் ஓபன் பண்ணி இறங்கி அவ பாட்டுக்கு ஓடிட்டா. அவட மனசு இறங்கி போ, அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா நான் அதை பண்ணல. ஒருவேளை நான் இறங்கி போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இந்நேரம் அவ நல்லபடியா இருந்திருப்பாளோ என்னவோ அப்படின்ற மாதிரி அழுவுறாருங்க. ஹீரோ சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா அங்க இருந்து கிளம்பின மாதிரி தான் இருக்குது. நீங்க சொல்றீங்க அவங்க கூட கார்ல டிராவல் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எக்ஸாக்ட்டா எனக்கு டைம் தெரியாது, 1 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப உங்க கூட சோமா வரல அப்படின்னா அவ யாரு கூட போனா, யாருனால அவ கழுத்துல தாக்கப்பட்டு உயிருக்கு இக்கட்டான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இந்த சௌரியா சொல்றான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட வாதத்தை முடிச்சுட்டு போய் உட்கார்றாருங்க. இப்ப அரசு தரப்பு லாயர் எழுந்திருச்சு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 1 மணிக்கு வீட்டுல தான் இருந்தீங்க நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட சட்டப்பூர்வ மனைவி இருக்காங்க அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமா எழுந்து போனாங்களே அவங்கள சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சௌரியா சொல்றாரு, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றதுனால தான் என்னோட பொண்டாட்டி இவ்வளவு நேரம் கோர்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அவ எழுந்து போனது என் மேல இருக்கக்கூடிய கோவத்தின் காரணமா கிடையாது. அவ வந்து பயங்கரமா பெயின் அனுபவிக்கிறா. நான் இப்படி கூண்டுல கூனி குருவி நிக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதை நீங்க யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சௌரியா சொல்றாரு. ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ அப்ஜெக்ஷன் சொல்றாருங்க. இது போயின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஜட்ஜ் ஹீரோவை உட்கார சொல்லிடுறாருங்க. சௌரியா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் குடும்ப பிரச்சனையின் காரணமா தான் சோமா கிட்ட நான் பேசவே போனேன். அவ எனக்கு ஆறுதல் சொல்லி என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆறுதல் சொல்லி நல்லா பேசிட்டு இருந்தவள நான் இதுக்காக கொலை பண்றதுக்கு முயற்சி செய்யணும் மேடம் அப்படிங்கும் போது, சரி நீங்க கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல, அந்த காருக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க எதுக்காக உங்க காரை கெமிக்கல் வாஷுக்காக அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு சௌரியா சொல்றாரு, ஜெனரலாவே காரை நான் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். மாசத்துக்கு 2 முறை நான் வாஷ் பண்றதுக்காக அனுப்புவேன். இது ரேண்டமா அனுப்பப்பட்டது தான். இதுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சௌரியா சொல்றாருங்க. உடனே அரசு தரப்பு லாயரான மதுரா பாத்தீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க யுவர் ஆனர், இவர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது, ஜட்ஜே நீங்க என்னமா கேள்வி கேட்டீங்க, முதல்ல ஏதாவது கேள்வி கேளுங்கமா, அப்பதான் நான் பதில் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கும் போது, அரசு தரப்பு லாயர் மதுரா இருக்காங்க இல்லையா, அவங்க கையில வச்சிருக்கிற நோட்ஸ் அப்படியே டிக் மார்க் பண்ணிட்டு இனி கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறது அர்ஜுன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்றதுனால மதுரா பயங்கரமா தடுமாறுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு, என்னோட கிளைண்ட் சோமாவை பப்ல வச்சு சந்திச்சிருந்திருக்காரு, 2 பேரும் பேசி பழகி இருக்காங்க, வெளியில போலான்னு நினைச்சிருக்காங்க. கார்க்குள்ள போய் உட்கார்ந்த உடனே கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி சோமா தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். இந்த மர்டர் அட்டெம்ப்ட்டுக்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அரசு தரப்புல ஆயிரம் இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நீங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சீனியர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய என்கிட்டயே ப்ராப்பரா வாதாட தெரியாம கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வெறும் வாய் வார்த்தைகளை மட்டும் வச்சு கேஸ் நடத்த முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல, ஜட்ஜ் டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களோட சட்ட போராட்டத்தை வெளியில வச்சுக்கோங்க, இந்த வழக்கை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு அடுத்த ஹீரிங்க்கு ஒத்திவைக்கப்படுதுங்க. இவங்க 2 பேரும் வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சௌரியா சொல்றான், முதல் நாள் சூப்பரா போச்சு, தயவு செஞ்சு உன் முகத்துல கோவத்தை காட்டாத, வெளியே மீடியாக்காரங்களா இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஒரே டீமா தான் தெரியணும் அப்படின்ட்டு சௌரியா அங்க இருந்து கிளம்பிடுறான். மீடியாக்காரங்களா ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கும்போது ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவன் ஒரு இன்னசென்ட், அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா மக்கள் எல்லாருமே சௌரியா ஒரு ரேபிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துப்பா. அப்ப பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, பாரு ஊர் முழுக்க உங்க அப்பா பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம்,
ஒரு ரேபிஸ்ட்க்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உங்க அப்பா எல்லாம் நல்லவரா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது அவளோட மனசை ரொம்பவே காயப்படுத்துது. வீட்டுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோடைய மனைவி பாத்தீங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்காத, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எல்லாம் நீ சண்டைக்கும் போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பொண்ணோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பொண்ணை தூங்க வைக்கிறாங்க. அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட மனைவி சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல உங்களை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்லயும் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஊரே உங்களை பத்தி பேச ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, இன்னும் 2 வாரத்துல எப்படியாவது இந்த கேஸ் ஜெயிக்கணும், என் பொண்ணுக்காக ஜெயிச்சா மட்டும்தான் அந்த போன் மேரோ தரேன்னு சொல்லி இருக்கிறான், பொண்ணுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மனைவிக்கே கண் கலங்கிரும். இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு வருதுங்க. இப்போ அரசு தரப்பு அட்வொகேட் பாத்தீங்கன்னா புது சாட்சியா கூண்ட்ல நிப்பாட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, விஜய் அப்படின்னு டீ சேல் பண்ணிட்டு இருந்த டீ வியாபாரி தாங்க. அவர்கிட்ட அன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் டீடைல்டா அவர் பார்த்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த காருக்குள்ள இருந்த டிரைவரை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தேன் அப்படின்றாரு. அவர் இங்க எங்கயாவது இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்க தோ அங்க நிக்கிறாரு அப்படின்னு சௌரியாவை கை காட்டுறாருங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு நீங்க ராத்திரி என்ன கலர் கார் பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கருப்பு நிற காரு அப்படின்றாரு. ப்ரொஜெக்டர்ல ஒரு 4-5 காரு டிஃபரெண்டான பிராண்ட்ஸ்ல இருந்து கிராப் பண்ணி டிஸ்ப்ளே பண்றாங்க. அதாவது தலையும் இல்லாம வாலும் இல்லாம அந்த காரோட சென்டர் போர்ஷனை மட்டும் இவர்கிட்ட காட்டுறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க எந்த காரை பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த டிவி வியாபாரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அவருக்கு இந்த காரோட பிராண்ட்ஸ் மாடல்ஸ் இத பத்தி எல்லாம் பெருசா நாலேஜ் இல்லங்க. அதனால அவர் பயங்கரமா தடுமாறுறாரு. அது மட்டும் இல்லாம தோ ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காரு, இவர்தான் அப்படின்னு எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணீங்க, போலீஸ்காரங்க எத்தனை போட்டோ காட்டினாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரே ஒரு போட்டோ தான் காட்டினாங்க, இவர் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ போலீஸ்காரங்க உங்ககிட்ட ஒரே ஒரு போட்டோவை காமிச்சு பணத்தை கொடுத்து இவர் தான் ஒத்துக்க சொல்லி இருக்காங்க, எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரு தடுமாறுறாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது அப்படின்ட்டு. சரி அத்தை விடுங்க, கீழே ரத்த வெள்ளத்துல ரோட்ல கடந்தாங்களே சோமா, அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி கரெக்டா டீ கொடுக்கறதுக்காக போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில தான் சார் நான் சைக்கிளை பார்க் பண்ணுவேன், அதன் மூலமா அந்த மேடத்தை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்த டீ வியாபாரி சொல்றாருங்க. ரைட்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க ஏன் உதவி செய்யல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமா இருந்தது, போலீஸ் கேஸ் ஆயிருமோன்னு பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிட்டேன் அப்படின்றாரு. போலீஸ் கேஸ் ஆயிருமோ அப்படின்னு பயந்து மனிதாபிமானத்தை கைவிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப இதை வச்சு பார்க்கும்போது சோமாவோடைய வழக்குல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி வியாபாரி பக்கம் இந்த வழக்கை நம்ம ஹீரோ அப்படியே திருப்ப பாக்குறாருங்க. பட்டுன்னு அரசு தரப்பு அட்வொகேட் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லிடுறாங்க. என்ன அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஜட்ஜு கேட்டா மதுராக்கு கரெக்டா வாதாட தெரியலங்க, போலீஸோட விசாரணையில இப்படி பதில் சொல்லல, வேற மாதிரி பதில் சொன்னாரு அப்படிங்கும் போது நீங்க தான் கரெக்டா அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து கவனிச்சிருந்திருக்கணும், மிஸ்டேக்கை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு அப்ஜெக்ஷன்லாம் சொன்னா என்ன அர்த்தம், கோர்ட்ல ஒழுங்கா எப்படி வாதாடுறதுன்றதை கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லி இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வச்சிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு டீ கடையில வச்சு மதுரா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் அரசாங்கத்துக்காக வேலை பார்க்கறவங்க, நாம உண்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது, அர்ஜுன் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுறாருன்னு ஒன்னும் புரியல அப்படிங்கும் போது மதுரா சொல்றாங்க அவர் இன்னும் துருப்பு சீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கவே இல்ல, எடுத்தாருன்னா இந்த கேஸே தலைகீழா மாறிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டீ கடைக்கு வெளியில ஒரு பொட்டி கடையில அந்த பொட்டி கடைக்காரரு ஒரு கிண்ணத்தை பாத்தீங்கன்னா கையை விட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதை பார்க்கும்போது மதுராக்கு ஏதோ ஒரு யோசனை தோணுது, ஆனா அது என்ன ஏதுன்னு இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டாக்டர் வீடியோ கால்ல வராரு, கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க, ஏன்னா உங்க பொண்ணோட டைம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது புரியுது டாக்டர், நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மனைவி ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆதாரம் ஒரு பொண்ணோடைய நடத்தைய சந்தேகப்படுறதா அணுகாது, சோ நீங்க வந்துட்டு அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, பொண்ணோடைய நடத்தைய குறை சொல்லி அணுகிறது என்னோட பேட்டர்னே கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அடுத்த நாள் காலையில சோமாவோட அம்மா நம்ம ஹீரோ மீட் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு கெட்டவெல்லாம் கிடையாது, சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கா, இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருந்துட்டு இருக்கா, எல்லாருக்கும் தெளிவா தெரியும் அந்த சௌரியா தான் குற்றவாளி அப்படின்ட்டு, உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தும் நீங்க அவனுக்கு சாதகமா வாதாடிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, இந்த நீதி நியாயம் எல்லாமே வந்து ஏழைகளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு, ஆனா நீங்களே ஒரு ஏழைக்கு எதிராக இறங்கும் போது உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை குறையுது அப்படின்ட்டு அழுகுறாங்க. சோமாவோட அம்மாக்கு பதிலே சொல்ல முடியாம நடைப்பினமா ஹீரோ அங்க நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா கூண்ட்ல ஏத்தி நிப்பாட்டி ஹீரோ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பையனோட பேரு அபிமன்யுங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா சோமா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். இங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட சாட்டை பாத்தீங்கன்னா இவரு அங்க கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. அதுல கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்படியே நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவனும் பிளாக் கலர் ஹோண்டா கார் ஒன்று வச்சிருந்திருக்கான். வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருக்கிறதுக்காக இவன் தான் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கேஸை இவர் மாத்துறாருங்க. அபிமன்யு
அபிமன்யு என்ன சொல்றானா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டது, நான் இந்த மாதிரி பேசினது எல்லாமே உண்மைதான். அதுக்காக நான் தான் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நான் அந்த சிச்சுவேஷன்ல இல்லவே இல்லையே, அதாவது அந்த லொகேஷன்ல நான் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னு வெறும் வாதமா தானே சொல்ற, எவிடன்ஸா இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இவர் பேசுறது பார்த்து அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அந்த பையனே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி மட்டமா பேச ஆரம்பிக்கிறான். எப்போதுமே மணி மைண்டடான ஆளு, பணத்துக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் யாரு கூட வேணாலும் சுத்துவா, பாருக்கும் போவா, காருக்கும் போவா, என் பெட்டுக்கும் கூட போவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. ஜென்ரலாவே பொண்ணுங்களோட நடத்திய தப்பா பேசினா இவருக்கு பிடிக்காது இல்லையா, இவர் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது அப்படின்ட்டு. பார்த்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இது என்னோட கோர்ட்டு, நீங்க என்ன விட்னஸ் பாக்ஸ்ல நின்னுட்டு இருக்கிற மிரட்டிட்டு இருக்கீங்க, சீனியரா இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்க்கு மாத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க, பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராருங்க. ஹீரோடைய மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அவ்வளவு தூரம் சொன்னேன் அந்த பொண்ணோட கேரக்டரை தயவு செஞ்சு கோர்ட்ல பேச வேணாம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலை வச்சிருக்கணும், நம்ம பொண்ணை காப்பாத்துறதுக்காக அதெல்லாம் கையில எடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த கோர்ட்ல வச்சு அந்த பொண்ணோட கேரக்டரை நான் அவமானப்படுத்திட்டேன், என்ன நினைச்சு எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாருங்க. ஹீரோடைய மனைவி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. அங்க கட் பண்ணா அரசு தரப்பு லாயரான மதுரா பாத்தீங்கன்னா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை நான் பண்ண, ஃபாரன்சிக்ல இருந்து ரிப்போர்ட் மேட்ச்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மதுராக்கு ஒரு சந்தோஷங்க. அடுத்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியலன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த சௌரியா சாவியை வச்சுதான் அந்த பொண்ணை கழுத்துல அட்டாக் பண்ணி இருந்திருக்கான். சாவியில இருக்கக்கூடிய ரத்த கரையை பாத்தீங்கன்னா கார் வாஷுக்கு அனுப்பி கிளீன் பண்ணிட்டான். ஆனா கார் வாஷ் போறதுக்கு முன்னாடி சாவியை போட்டு தானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பான். அந்த ரத்தக்கரை கண்டிப்பா அந்த சாவியோட துவாரங்களுக்குள்ள படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் கிளீன் பண்றவங்க அதுக்குள்ளெல்லாம் விட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில மதுரா ஒரு மூவ் பண்ணாங்க. சோ அதுல இருந்து கிடைச்ச சாம்பிள்ஸ் வச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சாவி ஹோல்ல இருக்கக்கூடிய பிளட்டும் சோமா உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட பிளட்டும் 100% மேட்ச் ஆயிடுச்சுங்க. சௌரியாவோட கார் கீயை வச்சுதான் சோமாவை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து உறுதியாகுது. பட்டுன்னு நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் சொல்றாரு. என்ன அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஜட்ஜ் கேட்டா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தடுமாறுறாரு. இது வந்து இந்த வழக்குடைய புது எவிடன்ஸா இருக்குது, சோ இது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ட்டு. ஆனா ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் அட்வொகேட்டா இருந்துட்டு அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா மதுராவை வாதாட விடுறாங்க. மதுரா பாத்தீங்கன்னா அடுத்த எவிடன்ஸா இந்த அபிமன்யு அப்படின்ற சோமாவோட பாய் ஃப்ரெண்ட் சம்பவம் நடந்த டைம்ல கிரைம் சீன்லயே கிடையாது, சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சோ அது சிசிடிவி கேமரால கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்குது, அந்த ஃபுட்டேஜை நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு, நீங்க நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க, சம்பவத்தை நேரடியா அபிமன்யு பண்ணல அப்படின்னா கூட அபிமன்யு யாராவது ஆளை வச்சு கூட இதை பண்ணிருக்கலாம் இல்லையா, இதெல்லாம் படிச்சவங்க கிரைம் எப்படி பண்ணணும்லாம் எல்லாருக்கும் தெரியுது. சப்போஸ் அபிமன்யு இதை பண்ணல அப்படின்னா கூட இந்த சோமான்ற பொண்ணு ஒரு பையன் கூட அப்படி பழகிட்டு இருந்தது, நிறைய ஆண் நண்பர்கள் கூட பழகிட்டு இருந்தது, அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆண் நம்பர் கூட இந்த சம்பவத்தை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாருங்க. இப்போ அரசு தரப்பு லாயருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஃபைனலி ஜட்ஜ் இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்க்கு ஒத்தி வைக்கிறாரு. வெளியில வந்த கையோட ஜெயிலுக்கு நம்ம ஹீரோ போறாருங்க. இந்த சௌரியாவை பாக்குறதுக்காக பயங்கர கோவப்படுறாரு. ஸ்டார்டிங்லயே நீ என்கிட்ட சொன்ன, நீ வந்து இந்த சோமாவை எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு, நீ எதுவுமே பண்ணல அப்படின்ற பட்சத்துல எப்படி அந்த கார் ஹோலுக்குள்ள அந்த பொண்ணோட ரத்தம் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சௌரியா சொல்றான், என்னை அட்டாக் பண்ணா, தடுக்கிறதுக்கு நானும் திருப்பி அட்டாக் பண்ணேன், அப்போ அந்த கார் சாவி அவரோட உடம்புல ஏதோ கீறி இருக்கும், அப்படிதான் அந்த கார் ஹோலுக்குள்ள ரத்தம் வந்தது. ஆனா நீ எல்லாம் ஒரு லாயரா, இன்னைக்கு நீ கோர்ட்ல வாதாடின விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சௌரியா பயங்கரமா கோவப்படுறான். அது மட்டும் இல்லாம என்னோட கேர்ள் ஃபிரெண்ட தான் நீ உன்னோட மனைவி ஆக்கி வச்சிருக்க, ஆனா இந்த உலகம் உன்ன நல்லவனாவும் என்ன கெட்டவனாவும் பாத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. டாக்டர் என் பொண்ணுக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அது உன் பொண்ணு கிடையாது என் பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த ஒரு சூழ்நிலையில 2 பேருக்குள்ள சண்டை வருதுங்க. ஹீரோ இந்த சௌரியாவை அடிச்சிடறாரு. சௌரியா சொல்லிடுறான், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு, ஜெயிச்சு கொடுத்த அப்படின்னா பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லாட்டி ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். இந்த ஒரு சூழ்நிலையில பொண்ணுக்கு மறுபடியும் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில அட்மிட் பண்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பாத்தீங்கன்னா பிரஷர் போடுறாரு, சீக்கிரமா இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணா மட்டும்தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும், இப்ப நம்ம காப்பாத்துறது எல்லாமே வெறும் டெம்பரரி தான் அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோட ஆபீஸ்ல இருந்து கால் வருதுங்க. ஒரு அதிர்ச்சியான செய்தி, சோமா இருக்காங்க இல்லையா, அவங்க சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்னு. இது வரைக்கும் மர்டர் அட்டெம்ப்ட் வழக்கா இருந்த இந்த வழக்கு புதிய பரிணாமம் எடுத்து மர்டர் வழக்கா மாறுது, பரபரப்பாகுது. இப்ப சௌரியா மீட் பண்றதுக்காக ஹீரோடைய மனைவியே வராங்க. அப்பதான் விஷயமே தெரிய வருதுங்க. சௌரியாவும் ஹீரோடைய மனைவியும் முன்னொரு காலத்துல காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சௌரியானால இவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். 23 வயசு தான் ஆகுது, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு தடை போட்டு இருந்திருக்கான். அந்த ஒரு மூமெண்ட்ல வாழ்க்கை இழந்து ஹீரோடைய மனைவி அவந்திகா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவந்திகாவோட வாழ்க்கையில ஹீரோ வந்திருக்காரு. கல்யாணம் பண்ணி இந்த குழந்தையும் தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. சௌரியா சொல்றான், நீ தான் என்ன உதறி தள்ளிட்டு போயிட்ட, 13 வருஷமா உன்னையும் என் பொண்ணையும் நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்ட்டு. ஹீரோடைய மனைவி சொல்றாங்க, எப்போதுமே நீ உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிருக்கிருக்கே தவிர என்னை பத்தி நீ நினைச்சதே இல்ல. அந்த டைம்ல நான் உன்னை உண்மையா காதலிச்சேன், ஆனா நீ தான் என்னை ஏமாத்தின. இப்ப நான் இங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, என் புருஷன் அர்ஜுனை தவிர உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே கிடையாது.
நல்லா யோசிச்சு இந்த வழக்கை வேற யாராவது கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வழக்கு புதிய பரிணாமம் எடுத்து கொலை வழக்கா மாறுது. ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே சௌரியா ஒரு ரேபிஸ்ட் மர்டர் அட்டம்ப்டரா பார்த்துட்டு இருந்தவங்க இவன் ஒரு மர்டரர் அப்படின்ற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் சீரியஸா மாற ஆரம்பிக்குது. இப்போ இந்த சௌரியாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. இவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத, இவனால என்னோட அரசியல் வாழ்க்கை வீணா போயிடும், நீ எப்படியாவது இந்த வழக்கை வின் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. நம்ம ஹீரோ ஃபர்தரா இந்த வழக்கை கோர்ட்ல வச்சு வாதாட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஹியரிங்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து இந்த கார் சாவி ஹோல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அக்செப்டபிளா அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபாரன்சிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பிளோட லெவல் வந்து ரெக்வயர்மெண்ட் லெவலை டச் பண்ணும். அப்பதான் அது ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸா வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் இவங்களோட சாம்பிள் அந்த லெவலை டச் பண்ணல அப்படின்னா அடுத்து என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு வழியில இவங்க ட்ரை பண்ணுவாங்க. காரோட சாவி ஹோல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெக்வயர்மெண்ட் லெவலை டச் பண்ணவே கிடையாது. அதனால அந்த ஒரு எவிடன்ஸ் செல்லாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த வழக்கை கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி கொண்டு போறாருங்க. இப்ப அந்த கோர்ட் அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கப்படுதுங்க. இப்ப கோர்ட் வாசல்ல வச்சு அந்த சோமாவோட அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு செத்தே போயிட்டா, இதுக்கு மேல நீதி என்ன கிடைக்க போகுது, இவனுங்க எல்லாம் பொணந்து நீ கழுகுங்க மாதிரி இருக்கிறானுங்க, நீங்க என் பொண்ணுக்காக வாதாடுறீங்க, உங்களால என் பொண்ணுக்கு நீதி வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மதுராக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப மதுரா தன்னோட டீமை போய் காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. நம்மளை கோர்ட்ல வச்சு வறுத்தெடுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நகரத்துல ஒருத்தன் கூடவா ஆதாரமா இருக்க மாட்டான், சாட்சியா இருக்க மாட்டான், நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்றோம்னு தோணுது, இறங்கி வேலை பாருங்க, ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு வருதுங்க. இந்த வழக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சாதகமா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா மதுரா இன்னொரு விட்னஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆவறாரு. இது என்ன புது விட்னஸ், யார்கிட்டயும் சொல்லாம கூட்டிட்டு வருது, இதை கண்டிப்பா அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேட்க ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாரு. அப்ப கூண்ட்ல ஒரு நபர் வந்து நிக்கிறாருங்க. அவர் யாரு அப்படின்னா கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்து கட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறவர். அவருக்கு அதிகாலை 4 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. சரி ஒரு டென்ஷன் தம் போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனில தம் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஒரு பிளாக் கலர் கார் அந்த இடத்துல வந்து சடனா பிரேக் போட்டு நின்றுக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு நபர் இறங்கி வந்து ரொம்ப பதட்டமா இருந்திருக்காரு. இவர் பெருசா கண்டுக்காம மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் பால்கனில வந்து பார்க்கும்போது அதே டிரைவர் அங்க நின்று யாருக்கிட்டயோ பதட்டமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அது என்ன காரு அப்படின்றத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி மதுரா கேக்குறாங்க. அது என்ன காருன்னு என்னால சொல்ல முடியாதுங்க, ஆனா அந்த டிரைவர் யாருன்னு என்னால சொல்ல முடியும், தோ ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு இவரு தான் அப்படின்னு அவர் கை காட்டிடுறாரு. கிரைம் நடந்த டைம்ல இந்த சௌரியா அங்கதான் இருந்தாரு அப்படின்றதுக்கான ஒரு பிரேக் த்ரூவா அமைதுங்க. மதுரை என்ன சொல்றாங்கன்னா கிரைம் நடந்த டைம் சௌரியா அவர் வீட்ல இருந்ததா சொன்னாரு, ஆனா ஐ விட்னஸே இருக்காங்களே, கிரைம் சீனுக்கு பக்கத்துல தான் இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு, நீங்க ஏதாவது விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ எழுந்திருக்காரு. ஹீரோ என்னதான் கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவரு கரெக்டா பதில் சொல்லிடுறாருங்க. சரி நீங்க இவர் போன்ல பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஆனா என்னோட கிளைண்ட் கிட்ட தான் அன்னைக்கு ராத்திரி போனே இல்லையே, அவர் நைட் பப்லயே அவருடைய போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, அதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்றாங்க. பட் மதுரா எழுந்திருச்சு, இவர்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, மனைவி மட்டும் தானே சொன்னாங்க இவர் கிரைம் நடந்த டைம்ல வீட்ல இருந்தாங்க அப்படின்ட்டு, மனைவியை தாண்டி வேற ஏதாவது சாட்சி இருக்குதா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே முடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. அப்ப ஜட்ஜ் பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சௌரியாக்கு வீட்ல இருந்து லஞ்ச் வந்திருக்குதுங்க, ஏன் நான்வெஜ் கொடுத்துடலையா அப்படின்ற மாதிரி கேட்க கௌரியம்மா இதை தான் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்வன்ட் சொல்றான். கௌரி இல்ல அவ பேரு கௌரி, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. சௌரியா பிடிச்சி கண்டமணிக்கு திட்டுறாருங்க. ஆரம்பத்துல இருந்தே நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, உன கிரைம் சீன்ல பார்த்ததா இப்போ ஒரு சாட்சி வந்து சொல்றான், அப்ப உண்மையிலேயே நீதே ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்ப போலே அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சௌரியா பட்டுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆமா அன்னைக்கு பப்ல வச்சு அவளை மீட் பண்ண, 2 பேரும் காருக்குள்ள போய் உட்கார்ந்தோம், அவளை பார்த்ததும் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ட்ரை பண்ண, தடுத்ததோட மட்டும் இல்லாம அடிச்சா, நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஒரு கட்டத்துக்கு மேல கார் சாவியை வச்சு ஒரு குத்துன, ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, புடிச்சு தள்ளி விட்டுட்டு இந்த ஹாஸ்டல் கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டினேன். அப்பதான் தெரிய வந்தது என்னோட போனை அந்த கிளப்லயே மிஸ் பண்ணிட்டேன். அங்க ரோட்ல படுத்து கிடந்த பிச்சைக்காரனை எழுப்பி அவனோட மொபைல் போனை வாங்கிட்டு இருக்கக்கூடிய சத்துருக்கு போனை போட்டு பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணேன். ஆனா பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, என்ன பண்றது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாருங்க. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த சௌரியா பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தி நிராகரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி செம்ம காண்டோட தான் வீட்டுக்கு போனா வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை, அவளையும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா சௌரியாவோட பொண்டாட்டியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. இவன் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான் இல்லையா, என்ன ஹேண்டில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க சௌரியோட பொண்டாட்டி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என் புருஷன் நல்லவன் நினைச்சு நீங்க வாதாடிட்டு இருக்கீங்களா, இல்ல உண்மையிலேயே என் புருஷனை காப்பாத்துறதுக்கு தான் வாதாடிட்டு இருக்கீங்களா, என்ன விடவே என் புருஷன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீங்க ஏன் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஹேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அடிக்கிறது தான், என்ன அடிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துவாரு, மிருக மாதிரி நடந்துக்குவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்றா. சௌரியோட பொண்டாட்டி போலீஸ்க்கே போன் பண்ணலாம்லாம் நினைச்சிருந்திருக்காங்க, ஆனா அவங்க பண்ண கிடையாது, புருஷன் அடிப்பான்னு பயந்து தான் புருஷனுக்கு ஆதரவா இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்குமே சௌரியோட பொண்டாட்டி சோமா பக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஏன் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எழுந்திருச்சு போயிடுறாரு. இப்ப மதுராவோட கணவர் பாத்தீங்கன்னா மதுராவை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போறாருங்க. நம்மளே ஏழப்பட்டவங்க
இந்த இடத்துக்கு எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன் நல்லா எனக்கு காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாரு. என்ன ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் கார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அப்படிங்கும் போது மதுராக்கு தூக்கி வாரி போடுது. இந்த வேலையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, ஆக்சுவலா அவங்க பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுடைய வேலையை காரணமா கட்டி என்னுடைய வாயை அடைப்பாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மதுரா எழுந்திருச்சு கிளம்புவாங்க. மதுரா கிளம்பும் போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வருவாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. மதுரா என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்களை விட ரொம்ப ஜூனியரான ஒரு லாயரு, அரசு தரப்புல இருக்கிறவ, ஒரு அரசு தரப்பு வக்கீல அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கொடுத்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வழக்கு அவங்க பக்கம் இல்லன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு உங்க பக்கமும் வழக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் கிடையாது, நீங்க கடைசியா ஆஜர்படுத்தின அந்த விட்னஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செல்லுபடியே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு வருதுங்க. இப்போ சௌரியாவோட பொண்டாட்டிய கூண்ல நிப்பாட்டி நம்ம மதுரா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு உங்க புருஷன் உங்க வீட்டுல இருந்ததா சொன்னீங்களே, அது உண்மைதானா, யாராவது மிரட்டினாங்களா, உங்க ஸ்டேட்மெண்ட்டை மாத்த விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க சௌரியாவோட மனைவி சொல்லுவாங்க அன்னைக்கு என் புருஷன் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரல, 4 மணிக்கு தான் வந்தான் அப்படின்ட்டு. எப்படி கரெக்டா 4 மணின்னு அக்யூரேட்டா சொல்றீங்க அப்படிங்கும் போது நான் தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு மியூசிக் பிராக்டிஸ் பண்ணுவேன், அந்த டைம்ல தான் இவர் வீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கும் போது அப்புறம் ஏன் போலீஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ராத்திரி 1 மணிக்கு வீட்டுல தான் இருந்தாருன்னு சொன்னீங்க அப்படிங்கும் போது அப்ப ரொம்பவே பயந்து போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம சௌரியாவுடைய குடும்பம் எங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, செல்வாக்கு மிக்க ஆட்கள், அதனால பயந்தேன், சோமா இறந்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா தூங்க முடியல, அதனாலதான் இப்போ நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சௌரியாவோட பொண்டாட்டி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அஜு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. வழக்கு இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்குது. 1 மணிக்கு சௌரியா கிரைம் சீன்ல இல்லாம வீட்ல தான் இருந்தாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டா இந்த கேஸே க்ளோஸ் ஆயிரும், நான் இப்போ ஒரு விட்னஸை உங்க முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசரை கூண்ல ஏத்தி நிப்பாட்டுறாரு. 1 மணி போல இவர் வீட்டுல போய் அவரோட பொண்டாட்டி கிட்ட பஞ்சாயத்து பண்ணி இருந்திருக்காருங்க. அப்படி பஞ்சாயத்து பண்ணும்போது சௌரியாவுடைய பொண்டாட்டி பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அட்டன் ஆயிடுச்சு, ஆனா இவங்க 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த வாய்ஸ் வந்து நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சௌரியாவோட பொண்டாட்டியே பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு போனை போட்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த டைம்ல தான் நடந்திருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது 1 மணிக்கு இந்த சௌரியா வீட்டுல தான் இருந்தா அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. உடனடியாக கௌரிய பாத்தீங்கன்னா கூண்ல நிப்பாட்டி ஏன் மேடம் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது கௌரி அழுதுகிட்டே சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் சௌரியா குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பாரு, கொடுமைப்படுத்துவாரு, என்னைக்குமே அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே இல்ல, சோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேல நான் பொய்யான ஒரு புகாரை வச்சேன், மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ஏத்துக்க மாட்டேது, உங்களோட பர்சனல் விஷயத்தை தனிப்பட்ட முறையில கேஸா கொடுத்து அது ஒரு தனி கேஸா நடத்துங்க, இது ஒரு பொண்ணோட மர்டர் வழக்கு, இதுல வந்துட்டு நீங்க நீதி தேடுறது ரொம்ப ராங் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க கணவன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை வந்து தாராளமா தொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த கோர்ட் பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்கு வருதுங்க. 2 தரப்பையும் கேட்ட ஜட்ஜ் பாத்தீங்கன்னா சௌரியா தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்ப மீடியாக்காரங்க சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயம் உங்க புருஷன் உங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா, டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப கோர்ட் வாசல்ல வச்சு இந்த சௌரியா மன்னிப்பு கேட்கிறாருங்க, அது மீடியா முன்னாடி. இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக மதுரா வராங்க. மதுரா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல நிறைய விஷயங்களை மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கண் கூட தெரியுது, இந்த சௌரியா கேஸ்ல வேணா நீங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம், ஆனா எங்களோட கண் பார்வையில நீங்க தோத்துட்டீங்க சார், கெட்டவனுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இவங்களோட டீல் படி இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தா அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக டோனரா வரேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, சோ அதற்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணப்படுது. ப்ராப்பரா அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு இவங்களுடைய பொண்ணும் பாத்தீங்கன்னா சேஃப் ஆகுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த சௌரியாவை மீட் பண்றதுக்காக போறாருங்க. இப்ப இந்த சௌரியா சொல்றான் கேஸை வேணா நீ ஜெயிச்சிருந்திருக்கலாம், ஆனா இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய திருப்புச்சீட்டு என்னோடது, கடைசி நேரத்துல தான் இந்த கேஸையே நான் தலைகீழா மாத்தினேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இவன் சோமா கிட்ட ட்ரை பண்ணி சாவி வச்சு சோமாவோட கழுத்துல குத்திட்டாங்க. பயந்து போனவன் சோமாவோட பாடியை நட் ரோட்ல போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அதை ஒன்று பண்ணி மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மொபைல் போனை பப்ளியே மறந்து வச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம பிச்சைக்காரங்க கிட்ட போனை வாங்கி தன்னோட பொண்டாட்டிக்கு போனை போட்டு நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பொண்டாட்டியும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு இவன் வீட்டுல இருக்கிற மாதிரியும் இவன் அட்டாக் பண்ற மாதிரியும் நடிச்சிருந்திருக்காங்க. பின்னாடி சர்வெண்டோட வாய்ஸும் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன்ல சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது இவன் வீட்டுக்கே போயிருந்திருக்க மாட்டான். ஆனா அவன் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல இருந்திருக்கும். இது எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க எப்படி கண்டுபிடிச்சன்னு கேட்காத, யாருனால கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அன்னைக்கு ஜெயிலுக்கு உன்னோட சர்வெண்ட் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது உன்னோட மனைவியோட பேரை அவன் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றான், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த போலீஸோட கால் ரெக்கார்ட்ல இந்த சர்வெண்ட் பின்னாடி உன் பொண்டாட்டியோட பேரை கௌரின்னு உச்சரிக்காம கௌரின்னு தப்பா உச்சரிச்சிருந்திருக்கான். அதை வச்சே தெரிஞ்சு போச்சு அது உன்னோட வாய்ஸ் இல்ல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சைக்காரன் கிட்ட மொபைலை வாங்கி இவன் மனைவிக்கு போன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடிக்க சொன்ன விஷயம் இந்த பிச்சைக்காரன் ஏதாவது போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனோட கதையை முடிக்கிறதுக்காக இவன் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவனும் கத்தியை வச்சு குத்திட்டு எஸ் ஆயிட்டான். இவன் கீழே விழுந்தவன் சாவ கிடையாது, 3 நாள் மயக்கத்துல இருந்து உயிர் பொழைச்சிட்டான்.
உயிர் பொழைச்சவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரி கேஸ் ஜெயிச்சு நான் தான் நிரபராதின்னு வெளியில வந்தாச்சு, இதெல்லாம் எதுக்காக வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த உண்மை தெரிஞ்சு யார் என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சிரிக்கிறாருங்க. பார்த்தா உள்ள போலீஸ்காரங்க வராங்க. இவங்க பேசினது எல்லாமே ரெக்கார்டட் தான். போலீஸ் கிட்ட வசமா இவர் மாட்டிக்கிறாருங்க. மறுபடியும் இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஹீரோடைய பொண்ணு குடும்பம் வெளியில நிம்மதியா அதுக்கப்புறம் வாழ போறாங்க. இன்டைரக்டா ஹீரோ ஜெயிச்சிட்டாருங்க இந்த வழக்குல. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் என்னோட பிரசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.